பொதுவாக ட்ரெக்கிங் வந்து ஹில் ஸ்டேஷன்ஸில் பண்ணுவாங்க. இங்கே கோகர்னாவில் ஒரு புதுவிதமான அனுபவம். பீச்சஸில் வந்துட்டு ட்ரெக் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 பீச் இருக்குது. ஸோ இந்த 5 பீச், அதாவது ஒவ்வொரு பீச்சிலேருந்து இன்னொரு பீச்சை வந்து ட்ராவல் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹில்ஸில் ட்ரெக் பண்ணி தான் அடுத்த பீச்சுக்கு வந்து நம்ம ரீச் ஆகும். ரஃபாக பார்த்திங்கன்னா இந்த 5 பீச்சஸ்ஸு ட்ரெக்கிங் வந்துட்டு 5 கிலோமீட்டர்ஸில் கவர் பண்ணலாம். இந்தியாவில் எந்த பீச்சஸ்லேயும் இல்லாத அளவுக்கு இங்கே கோகர்னாவில் ட்ரெக் பண்ணுறது வந்துட்டு ஒரு புதுவிதமான அனுபவம். கோகர்னாவில் உள்ள பீச்சஸுக்கு நேரில் போய் பார்க்க முடியாதவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு வர்ச்சுவல் டிலைட்டாக இருக்கும். ஸோ அதுபோல் கோகர்னா பீச்சஸ் வந்து விசிட் பண்ணணுன்னு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு பெரிய லெவலில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கோகர்னா பீச்சஸ் ட்ரெக்கிங் வந்துட்டு 5 வீடியோவாக வந்து நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ண போகிறோம். ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பிகின் பண்ணி திரும்ப நீங்கள் ரிட்டர்ன் ஆகிற வரைக்கும் என்னென்ன பண்ணணும், ஸோ இது எல்லாமே இந்த வீடியோவில் இருக்கும். சப்போஸ் தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் கோகர்னா வரீங்கன்னா மேஜர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து மேங்களூர் ரயில்வே ஸ்டேஷனு. ஸோ மேங்களூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கோகர்னா ரோடு வரைக்கும் உங்களுக்கு ட்ரெயின் இருக்குது. கோகர்னா ரோடு ரயில்வே ஸ்டேஷன் நீங்கள் வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து நீங்கள் டைரெக்டாக கோகர்னா பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு ஆட்டோ டாக்ஸி எடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்துட்டு பட்ஜெட்டாக வரீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் நீங்கள் வந்து வாக் பண்ணிங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கும். ஸோ அங்கேருந்து டவுன் பஸ்ஸஸ் வந்து கோகர்னா பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போகும். ஸோ நீங்கள் அந்த பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகிட்டிங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் ஒரு ஆட்டோ எடுத்துட்டிங்கன்னா குட்லே பீச் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஆட்டோவில் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். ஸோ அந்த பஸ்ஸில் வந்துட்டு, அதாவது ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப்லேருந்து கோகர்னா பஸ் ஸ்டாண்ட் வரதுக்கு 12 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. பழையபடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து குட்லே பீச் நீங்கள் வரீங்க அப்படின்னா வந்துட்டு ஆட்டோவில் வந்து ஒரு 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் ட்ரெக்கிங்கை வந்து குட்லே பீச்சில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை பெலிகன் பீச்சில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அது வந்து உங்கள் சாய்ஸு. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா குட்லே பீச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஓம் பீச்சு, ஹாஃப் மூன் பீச்சு, பாரடைஸ் பீச்சு, ஃபைனலாக பெலிகன் பீச் போயிட்டு ஸோ அங்கேருந்து நாங்கள் எக்ஸிட் ஆனோம். ஹாஃப் மூன் பீச்சு, பாரடைஸ் பீச்சு, ஸோ இந்த 2 பீச் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அங்கே வந்துட்டு என்ட்ரி எக்ஸிட் கிடையாது. அங்கே நீங்கள் அடுத்த பீச் போய் தான் நீங்கள் என்ட்ரி எக்ஸிட் ஆகிற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஹாஃப் மூன் பீச்சோ இல்லைனா பாரடைஸ் பீச்சிலேருந்து நீங்கள் ட்ரெக் பண்ணாமல் எக்ஸிட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபெரியில் தான் வந்துட்டு நீங்கள் எக்ஸிட் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த குட்லே பீச் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறையா வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் வந்து நிறையா இங்கே இருக்குது. ஸோ ப்ரைஸிங் பார்த்திங்கன்னா வந்துட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். ஸோ அது போல் பார்த்திங்கன்னா நிறையா ஷாக்ஸ் இருக்குது. ஸோ இங்கே ரெஸ்டாரண்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து ட்ரிங்க்ஸு, ஸோ இது எல்லாமே வந்துட்டு இந்த பீச்சில் வந்து அவைலபிள். பெஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சன்ரைஸ் வந்திங்கன்னா அருமையாக இருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக நாங்கள் வந்துட்டு இங்கே வரும்போது மணி வந்துட்டு 9 o'clock மேலே இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு எங்களால் வந்து சன்ரைஸ் வந்து பார்க்க முடியல. கோகர்னா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த குட்லே பீச்சு, ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கு அடுத்து உள்ள ஓம் பீச்சு, ஸோ இங்கே இந்த 2 பீச்லேயும் பார்த்திங்கன்னா க்ரௌடு அதிகமாக இருக்கும். மற்ற பீச்சஸில் வந்துட்டு கம்பேரிட்டிவாக வந்து க்ரௌடு கம்மியாக இருக்கும்.
வீடியோவில் நம்ம ஓம் பீச் பார்ப்போம். ஸோ ஃபர்தராக பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ட்ரெக்கிங் இருக்கும். ஒரு 15 மினிட்ஸ் ட்ரெக் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து ஓம் பீச் ரீச் ஆகிடலாம். ஸோ அதுக்கப்புறம் வர பீச்சஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரெக்கிங் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இது எல்லாமே ஒரு 5 பார்ட்டாக நம்ம சேனலில் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணுவோம்.